நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. விஜய் அரசியல்ல ஒரு புள்ளி இருக்கும், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். திமுகல இருந்து கூட்டணி கட்சியில உருவிட்டார். அண்ணா திமுகல இருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களை உருவார். திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டிக்கிறார். அவர் ஜெயலலிதா இடத்தை பிடிக்க விரும்புறார். மத்திய அரசினுடைய அந்த திட்டங்களை கையெழுத்து போட மாட்டார். அது நிதியை கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கும். இந்த ஆட்சி இந்த நொடியில பிசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகளை தாண்டி அப்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் தயவோடு நடக்கிறது. அதனால அவர் விரும்பினாலும் அப்படி ஒரு கையெழுத்து போட முடியும். பேருந்து நிலையத்துக்குள்ளே ஒரு அம்மா உணவகம் இருக்கு, செயல்படதான் செஞ்சது. இப்ப அதை ஏன் புத்துயிர் பெறுதுன்னா அதிமுகவோட சட்டம் தேவைப்படுறாங்க. சட்டப்பையில ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப அம்மா உலகத்தை மட்டும் எப்படி கூட்டு போட முடியும்? உங்களுக்கு 32 வேணுமே, இன்னும் 7 பேர் வரணுமே, சும்மா வருவாங்க. இனி தாலிக்கு தங்கம் திட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அம்மா மருந்தகம்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒண்ணுன்னா வரலாம், வந்தாதான் 7 பேர் வர முடியும். காலம் காத்திருந்து பதில் சொல்லுங்க. விஜய்க்கு எதிராக நான் எதுவும் செய்யல, அவர் வந்து பதில் சொல்றது. இந்த பிளவுக்கு காரணமே லீமா ரோஸ் தான். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு சீட்டு கொடுத்ததான் அவர் செய்த முதல் தவறு. பெரும் கோடீஸ்வரர்களுக்கு சீட்டு கொடுத்தா இப்படிதான். அதிமுகவின் இந்த சரிவுகளுக்கு, பிளவுகளுக்கு எடப்பாடி அவர்கள் தனக்கு தவறானவர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது ஒரு காரணம். அறிவார்ந்தமா செயல்படுறதுங்கிறதும் பலவீனம். நீங்க ரொம்ப அறிவார்ந்தமா செயல்பட்டதுனாலதான் தோத்து போயிருக்கீங்க. மக்களுக்கு ரொம்ப எளிதான கண்டனை கொடுத்ததுனாலதான் தாவேகா ஜெயிச்சிருக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் மறுபடியும் தோன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. இடி கூட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து. இப்ப விஜய் அவர்கள் வாய்ப்பு இருக்கா சார் அவருக்கு ஒப்புதல் கொடுக்குறது? கண்டிப்பாக கொடுத்து விடுவார். ஏன்னா கரூர் சம்பவத்திலேயே அவர் அவரைத்தான் குற்றவாளியாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. அவர் சார், விஜய் அரசியல் நம்ம வெளியில இருந்து பார்ப்பதை விட கொஞ்சம் நுட்பமா உள்ள அணுகுனீங்கன்னா விஜய் அரசியல்ல ஒரு புள்ளி இருக்கும், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். திமுகல இருந்து கூட்டணி கட்சியில உருவிட்டார். திமுக கூட்டணி கட்சியில உருவிட்டார். அண்ணா திமுகல இருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களை உருகிறார். அப்ப அவர் திமுகவை திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டிங்கிறார். அப்ப ஜெயலலிதா இடத்தை பிடிக்க விரும்புறார். அப்ப திமுக அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கல் பண்ணா அது கிரவுண்ட்ல ஒரு ஓட் ஃபேக்டரா எதிரொலிக்கும்னு நினைக்கிறார். சோ அந்த அரசியலே அவர் செய்வார். நீங்க கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில திமுக செஞ்ச ஞாபகம் இருக்கும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும். யாரும் விசாரிச்சாங்க 5 வருஷத்துல? ஜெயலலிதாவோட மரணத்தின் விசாரணை ஆணையத்துல தீர்வு வரும். எங்க வந்தது? அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. சோ விஜய் அதை பண்ண மாட்டார்னு நான் நம்புகிறேன். அதனால கிட்டத்தட்ட எதிர்த்தரப்பு அரசியலை செய்வார். செந்தில் பாலாஜிக்கு தமிழக அரசிடம் கேட்டா நிச்சயமா அவர் சம்மதிப்பார். ஏன்னா அந்த அரசியல் அவர் செய்வார். அதுல 2 நன்மை இருக்கு. திமுகக்கு எதிர்ப்பு மட்டும் இல்ல, பாஜகவுக்கு தோதா இருந்த நன்மை இருக்குல்ல, பாஜகவை பயக்காத தன்மை இருக்குல்ல. இதுக்குள்ள பாஜக பாருங்க, நீங்க கேட்டீங்க, நீங்க மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட சொன்னீங்க, நாங்க அதுக்கு தாங்க போடல, செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும், நீங்க உடனே சரின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லலாமே. அரசியல் எல்லாம் கலந்தது. ஓகே சார், நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்புறம் இந்த பிஎம்சி திட்டத்தை எல்லாமே நீங்க மறுபடியும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதுல விஜய் அவர்கள் தெளிவா இருக்காரு சார். 2 லாங்குவேஜ் பாலிசி தான் சொல்றாரு. இது எந்த வகையில ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த போகுது? இல்ல, இது திமுகவின் அரசியலே அவர் செய்வார்னு சொல்றேன். கிட்டத்தட்ட மத்திய அரசினுடைய இந்த திட்டங்களை கையெழுத்து போட மாட்டார். அது நிதியை கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கும். அதனுடைய நீட்சி எங்க இருக்குன்னா, அந்த மகளிருக்கு 2500, தாலிக்கு தங்கம், அப்புறம் அந்த மாணவர்களுக்கு 4000 ரூபாய் வேலை கிடைக்காத அரசு பணி, இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவ்வளவுதான் பிரச்சனையே தவிர மற்றபடியான திட்டங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கான உள்ளூர் வருவாய் நம்ம மாநிலத்திலேயே உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க இந்த தாய்பாம்பன் சீரு, குழந்தை பிறந்தவன மோசம், அரசு மருத்துவமனை ஊர்ல போய் கேட்டேன், அம்மா ஆரம்ப சுகாதார மையம் நம்ம ஊர்ல இருக்க எத்தனை பிள்ளை பிறகு, நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளவு கல்யாணம் நடக்குமானே எனக்கு தெரியல எங்க ஊர்ல. அப்ப அதெல்லாம் முடியவே முடியாது இந்த மாதிரியான ஒரு முரண் இருக்கிற பொழுது. பட் அப்படி இருந்தால்தான் தமிழ் மண்ணில் அரசியல் செய்ய முடியும். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி மொத்தம் எடுத்து 18%. பிஜேபி வளர்ந்துருச்சு நம்ம பேசுறாங்க. 82% பேர் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கிறதுக்கும் அதான சாட்சி. அந்த அரசியலை தான் விஜய் செய்வார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கையெழுத்திட மாட்டார் பிஎம்சியும் மற்ற விஷயங்கள். அது 2 காரணம் சொல்லிடுறேன். இன்னொரு காரணம் இருக்கு. பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஒரு காரணம், அதை விட்டுருங்க. இந்த ஆட்சி இந்த நொடியில பிசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகளை தாண்டி அப்படியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் தயவோடு நடக்கிறது. அதனால அவர் விரும்பினாலும்
அப்படி ஒரு கையெழுத்து போட முடியாது. போட முடியாது. ஓகே, இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. இருக்கு. ஓகே சார். அடுத்தபடியா இன்னொரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு இப்ப நடந்துக்கிறது என்னன்னா, அம்மா உணவகத்தை அந்த வந்து மறுபடியும் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் திரு விஜய் அவங்க கையெழுத்து போட்டிருக்காரு. இது பல மக்கள் வந்து ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு சார். இது எப்படி சொல்றது? சார், இதை நான் மக்கள் வரவேற்பு, மக்கள் கிளர்ச்சி, மக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற வரையறைக்குள்ள பொருத்தி பார்க்கல. முந்தைய திமுக ஆட்சியிலையும் அம்மா உணவகங்கள் செயல்படதான் செய்தது. செயல்படாம மூடி கிடக்கல. நான் நார்வேல வடசேரிங்கிற பகுதியில பேருந்து நிலையத்துக்குள்ளே ஒரு அம்மா உணவகம் இருக்கு. செயல்படதான் செஞ்சுது. இப்ப அதை ஏன் புத்துயிர் பெறுதுன்னா, அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. செங்கோட்டையன் அவருடைய சட்டமன்ற ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப அம்மா உணவகத்தை மட்டும் எப்படி கூட்டு போட முடியும்? உங்களுக்கு 32 வேணுமே, இன்னும் 7 பேர் வரணுமே, சும்மா வருவாங்க. இனி தாலிக்கு தங்கம் திட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அம்மா மருந்தகம்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அம்மா மினி கிளினிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு இல்ல. ஒண்ணுன்னா வரலாம், வந்தாதான் இங்க 7 பேர் வர முடியும். ஓகே, அது 7 பேருக்கு கொக்கி தான் இந்த திட்டம் எல்லாமேன்றீங்களா? அது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுதான். 7 பேருக்கு வரவேற்பது அல்லது இருக்கு 25 பேரை தக்க வைப்பது. இப்ப திமுகல இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல அந்த அல் புகாரின்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, இளைஞரணி இருந்தாரு. இப்ப அவர் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு. இது போல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் பல பேர் திமுக இணைய வாய்ப்பு இருக்கா? செல்வப்பிறந்தகே இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரே கிட்டத்தட்ட திமுகவின் நிழலாகத்தான் இருந்தவர். 4 கட்சி மாறினவர் தானே. பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் 4வது கட்சின்னு நினைக்கிறேன். அவருக்கு இடையில இது 4வது கட்சி காங்கிரஸ். அப்ப 5வது கட்சியாக இருக்கலாம். அவர் அந்த அடிப்படையில் பல பேர் வருவாங்களான்னா நம்பிக்கை இல்லை. அவர் நீங்க குறிப்பிட்ட அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு நல்ல பேச்சாளர், வழக்கறிஞர். அந்த அடிப்படையில் அவர் வருகிறார், அவ்வளவுதான். மற்றவர்கள்ல நிறைய பேர் விரும்பினதை விஜய் தானங்க விரும்பினாங்க. நீங்க தேர்தல் நேரத்திலேயே விஜய் சொன்னாரு, காங்கிரசின் உண்மை தொண்டர்கள் என் பின்னால் தான் இருக்கிறார்கள். அதனால அப்படி ஒன்னும் பெரிய படை வந்து விடாது திமுகவிடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அல் புகாரி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி நான் ரொம்ப நம்பினேன், ஆனா அவரே இப்படி பண்றாரு அப்படின்ற விஷயத்துக்கும் தலைமைக்கே இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இல்ல, வெளியில் போயிட்டு தானே வைக்கிறேன். அந்த கட்சியில உள்ள இருந்தே வைக்கலாம். உள்ள இருந்து வைக்கும் போதே அந்த கட்சியை ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே. கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே திமுக தலைமையை விமர்சிச்சாங்களா? கூட்டணிக்குள் இருக்கும் போதே மாணிக்க தாகூர் போன்றவர்களோ, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ விஜய் விமர்சிச்சாங்க. காங்கிரஸ் என்பது ஒரு அவியலுங்க. அது அவியல். நீங்க பிஜேபி மாதிரியான கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பொரியல் பொரிச்சிருவாங்க. இது அவியல் ஒன்றும் கிடையாது. காய்கறிகள், பல காய்கறிகள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு வகையான கருத்தா இருப்பாங்க. பொரியலுக்கு தான் ஒரே காய்கறி போடுவாங்க, அவியலுக்கு பல காய்கறி இருக்கும். அந்த காங்கிரஸ் ஒரு அவியல். அவங்க ஆளுக்கு ஒரு கருத்து. சசி தரூர் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு இணைய போட்டி போட்டவருங்க. அவரே வலதுசாரி கருத்தை தான் பேசுவாரு கேரளால இருக்கு. அதை அலோவ் பண்றாங்களே, அதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பாதாளத்துக்கு போறதும் அதான் காரணம், ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு அதான் காரணம். ஓகே சார். இப்ப ஒரு நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம், 9 பேருக்கு தான், ஒவ்வொரு 10 பேர் முதலமைச்சரோட சேர்த்துதான் இந்த இலாக்காலாம் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 23 பேர் இருக்காங்க. இப்ப ஒரு இளம் அமைச்சர் கீர்த்தனான்றவங்க தொழில்துறை கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த தொழில இந்த துறையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற கேள்வி பலவரெல்லாம் எழுந்திருக்கு சார். எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, பல பேர் புதிதாக வந்தவர்கள் சோபித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி முதல் முறையாக புதிதாகத்தான் வந்தவர். கடந்த ஜெயலலிதாவுடைய காலத்துல கிட்டத்தட்ட பல அமைச்சர்கள் 33 வயதுல திமுக சுரேஷ் ராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். திமுகவுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். நாகர்கோவில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. அவர் அமைச்சராகும் போது 33 வயது சுற்றுலாத்துறை அமைச்சரானார். வெறும் 33 வயதுல அமைச்சரே ஆகப்பட முடிந்தது கலைஞர் அமைச்சரவையிலேயே. இவருக்கு 29 வயது ஆகிறது. பட் என்னன்னா, கொஞ்சம் தன்மையை குறைக்கணும். இது இன்னைக்கு காலையில கூட விருதுநகர் மாவட்ட செய்தியாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒன்று ஆர்டிகிள் அமைச்சரோட செயல்பாடை கிரிட்டிசிசம் பண்ணி எழுதுனதுக்காக பிரஸ் குரூப்லயே அந்த அம்மா கடுமையான விமர்சனங்களோட டைப் மெசேஜ் போடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. இந்த தன்மையெல்லாம் மாறணும். அமைச்சர் ஆயிட்டாங்க. இன்னொன்னு, அவருடைய காரை எடுத்துக்கொண்டு தாவேகாவினரே உல்லாசமாக சுற்றுறாங்க அப்படிங்கிற விதமா தினமலர்ல கூட ஒரு செய்தி படிச்சேன். அப்புறம் இன்னொன்று 10.5 லட்சம் கோடியை துடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பேசுறாங்க. அதெல்லாம் திட்டங்களாக வந்த விஷயங்கள். மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொற்பதம் உருவாகி விட்டதுங்கிறது தெரியாம ஊனமுற்றோருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் அவர் சொன்னதுனால இந்த வார்த்தையை திரும்பி பயன்படுத்துறேன். திரும்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இன்னைக்கு சட்டப்படி தவறான ஒரு சொல்லாக திரிக்கப்படுகிற நேரத்துல மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொற்பதம் குறித்த புரிதல் இல்லாம இருக்காங்க. சோ இதெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரணும். அது போக போக வரும்னு நினைக்கிறேன். 10 நாள் தான் ஆகுது. அந்த தெளிவுன்றதோட நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமைச்சருக்கு ஏன் தொழில்துறை கொடுக்கணும்? ஏன்னா தொழில்துறை ரொம்ப ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான துறை. அவங்களுக்கு ஒரு மகளிர் நலனோ இல்ல ஒரு வேற ஒரு துறையை கூட கொடுத்துருக்கலாம். ஏன் தொழில்துறை கொடுக்கணும்ன்றது அவசியம் இருக்கு? அதுதான் இல்ல, அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அதே விருதுநகர் மாவட்டத்தின் திருச்சுழியில தான் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராக இருந்தார். சோ அப்ப தொழிலுக்கு தொழில் அப்படின்னு மாத்தி இருக்கலாம்.
ஓகே. நீங்க ரொம்ப நுட்பமா செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு. ஜாதிய கணக்குலாம் நம்ம உடைக்கலாம். ஓகே. இப்ப கடந்த ஆட்சியில கனிம வளத்துறையில இருந்தது ரகுபதி. ரகுபதி. அவரும் இந்த ஆட்சியில கனிம வளத்துறையா இருக்கக்கூடிய பிரபுவும் ஒரே நீங்க பிரபு. சமூகத்தை சேர்ந்தவங்க. கரெக்ட் சார், கரெக்ட். அவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. நீங்க ஓகே. நுட்பமா உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே மாவட்டம், ஒரே சமூகத்துல உள்ளவங்களுக்கு தொகுதிகளை குடுத்திருக்காங்க. பலதரப்புல செஞ்சிருக்காங்க. ஓகே. அப்ப அதெல்லாம் நம்ம நெறைய இருக்கு. உள்ளுக்குள்ள அரசியல் கணக்குகள் நெறைய இருக்கு. போக டிகோட் பண்ணலாம். அது வெளியில வரும். அது ஆமா. ஓகே சார். நம்ம கண்டிப்பா. ஏற்கனவே பேசணும்னு நினைச்சோம் உங்ககிட்ட. இப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுகள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே அவருக்கு வந்து இந்த பொறாமை இருக்கா சார் விஜய் மேல? அது எப்படி இல்ல எடுத்துக்கலாம் சார்? இல்லாம எப்படிங்க இருக்கும்? மனிதன் தானங்க அவரும். அவரே மனிதர் தானே. எந்த மனிதனுக்கும் வந்து ஒரு பொறாமை என்பதை விட ஒரு ஆற்றாமையாக இருந்திருக்கும். நம்ம ஜெயிச்சிருக்கலாம். 21ல் வந்திருந்தா ஜெயிச்சிருப்போம். அவரே சொல்றாரு, கமலஹாசன் ஒருவேளை இருந்திருந்தாலும் எனக்கு பொறாமை இருந்திருக்கலாம். அப்ப கூட எனக்கு இருக்காது அப்படின்னு. மனித இயல்பு அதுதானங்க. ஓகே. இப்ப விஜய் மேல ஸ்டாலினுக்கு பொறாமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். விஜய் மேல எடப்பாடி பழனிசாமிக்கு பொறாமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அப்ப எப்படி ரஜினிக்கு மட்டும் இல்லாம இருக்கும்? பொறாமை இருந்தாதான் மனிதன். அப்படி இல்லைன்னா தெய்வ நிலைக்கு உயர்ந்துருவோம். போட்டி என்பதாக இருக்கலாம், பொறாமை என்பதாக இருக்கலாம். இவர் தான் அரசியல் களத்திலே இல்லாட்டால் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னாரு. ஆனா அவரு பாருங்க, தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. விஜய்க்கு எதிராக நான் எதுவும் செய்யல, அவர் வந்து பதில் சொல்ல வச்சிருக்க காலம். அவன் காலம் வந்து எவ்வளவு மோசமான சூழல்ங்கிறது. ஆனா கர்மான்றது ரஜினி வந்து வந்து குத்திப்பாரு. திமுக இணைப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கலைங்க. அது நம்ம ஓகே. தெரியுது. திமுக இணைப்புக்கு முயற்சி எடுக்கல. அப்படி அவரை வைத்து பிஜேபி ப்ளே பண்ண முடியும்னா, பிளவுபட்ட அதிமுக முதல்ல நினைச்சிருப்பாங்களே. கண்டிப்பா சார். இப்ப இதுக்காக எந்த ரோலும் இல்லன்றீங்க இந்த விஜய் இதுல சம்பந்தமா. பெரிய ரோல் இல்ல. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல உள்ள நண்பர். அவர் தோல்வி அடைந்து விட்டார்னு பார்க்க போறாரு. பட் அவர் சீமானையும் பார்த்திருக்கலாம். சங்கி என்றால் நண்பன்லாம் சொன்ன ஒரு சீமான். அப்படி பார்த்திருந்தா சர்ச்சை இருந்திருக்காது. இது சர்ச்சையை உருவாக்கிச்சு. ஓகே சார். நேத்து கூட சீமான் அவர்கள் அந்த மேடையில பேசியிருந்தாரு. என்னன்னா, எல்லாருமே வந்து பேர ஓட்டு போட சொன்னாங்க, குழந்தைங்க ஓட்டு போட சொன்னாங்கன்ற மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டு நீங்க வந்து ஏமாந்து நெருக்கடியா நிக்கிறாங்கன்றாங்க. அவருடைய இப்ப பேச்சுக்களை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இன்னும் ஸ்டைல மாத்தலன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவருடைய ஸ்டைல் அதுதான். அதனாலதான் 4% வாக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் இப்படித்தான் பேசுவார். இது அவரிடம் வந்து நம்ம இதை தாண்டி ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கவும் இல்ல. பட் அவரு சொல்றது மாதிரி நம்ம 10 நாள் தான் ஆகுது. இப்பொழுதே விமர்சிக்க முடியாது. நீங்க இப்ப நம்ம லா அண்ட் ஆர்டர் நான் விமர்சிக்க முடியும். கடந்த ஆட்சியில எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. கடுகளவு கூட மாற்றம் இல்ல. நிர்வாக ரீதியாக இதனுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க 6 மாதங்கள் தேவை. ஹனிமூன் பீரியட் ஒரு 6 மாசம் காத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே புதிய அமைச்சர். செங்கோட்டையன் தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாது. அமைச்சரவை ரோல் என்ன, அதுல என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. இப்ப வந்து பொதுவா நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்பேங்க. ஒரு நாள் ஃபுல்லா பாருங்க அம்மா உணவகத்தை ரைடு பண்றாங்க அவ்வளவு எம்எல்ஏவும். ஒரு நாள் பாருங்க அரசு மருத்துவமனை அவ்வளவு பேர் ரைடு பண்றாங்க. ரேஷன் கடை. கிட்டத்தட்ட பின்னாடி இருந்து ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்றதை மட்டும் செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதிகள் சுயமாக இயங்கணும், சுயமா தெரியணும், அந்த நோக்கி தாவேக்கா நகரணும். அதுக்கு அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப அதிமுகல வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து லீமா ரோஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த பிளவுக்கு? இந்த பிளவுக்கு காரணமே லீமா ரோஸ் தான். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு சீட்டு கொடுத்ததான் அவர் செய்த முதல் தவறு. ஏங்க அவ்வளவு பெரிய ஒரு பெருங்கோடீஸ்வரரு அவர் உங்க கட்சிக்கு வராரு. உங்க கட்சி ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா களத்துல? குறைந்தபட்சம் நமக்கு அதை பத்தி புரிஞ்சிருக்க வேண்டாமா? ஆமா, ஆமா. கட்சியினுடைய பொதுச் செயலர் நம்ம கட்சியை ஏன் தேவை? நம்ம ஜெயலலிதாவா, எம்ஜிஆரா, அல்லது கலைஞரா? எதுக்கு நம்மளை தேடி இந்த அம்மா வருது, நம்மள முன்னாடி இணையுது? 500 கோடி சொத்து வச்சிருக்கிற, 1000 கோடி 5000 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க நம்ம கிட்ட பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்களே, யோசிச்சிருக்கணுமா இல்லையா? கட்சியில் ஜெயலலிதாக்கு அணுகுமுறை என்னது? சாதாரண தொண்டனுக்கு திடீர்னு வாழ்வு வருங்க. ஒரு சாமானியனா இருப்பான், அவனுக்கு சீட்டு கிடைக்கும். பெருங்கோடீஸ்வரர்களுக்கு சீட்டு கொடுத்தா இப்படிதான் ஆகும். அதிமுகவின் இந்த சரிவுகளுக்கு, பிளவுகளுக்கு எடப்பாடி அவர்கள் தனக்கு தகுதானவர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது ஒரு காரணம். இப்போ போற இடத்துல வந்து முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே இப்ப சமூக வலைதளத்துல நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல தான் இந்த அரசியலை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இனி திமுக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகுது சார்? இல்ல சமூக வலைதளங்கள்ல களமாடுவாங்க. அவருக்கு தெரியல பாவம். ஏற்கனவே சோசியல் மீடியால அவங்க ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தாங்க. டிஎம்கே, ஐடிவி. அது முதல்வருக்கே தெரியாத அளவுக்கு அந்த ஐடிவிக்கு இருந்திருக்குங்கிறத இது காட்டு. பென் டீம் ரொம்ப நல்லாவே எங்க ஊர்ல திடீர்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு யூடியூப் சேனல் உருவாது. நான் இது திமுக நண்பர்கள் பார்க்கணும்னு திடீர்னுங்கிறதுக்காக சொன்னேன். திடீர்னு 1 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் உருவாது. அப்புறம் திடீர்னு பார்த்தா மக்கள் எல்லாம் அந்த வேட்பாளர் பேரையா சொல்றாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மகேஷ் 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 மகேஷ்ன்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வருது. அடுத்தது திமுக அரசோட சாதனை. நான் என்ன சொல்றேன், எங்க பக்காவா இந்த வீடியோ 2 வீடியோ பார்த்தாலே தெரியுது டிஎம்கேக்காக இயங்குறீங்கன்னு. இப்படி பட்டவர்த்தரமா அந்த மண்டைக்கு மேல கொண்டைய பறைக்கலைன்னு போக்கிரி சொல்ற மாதிரி ஐடிவிங்க இயங்குனா சொல்லி முடிஞ்சிடும். அறிவார்ந்தமா செயல்படும். அறிவார்ந்தமா செயல்படுறதுங்கிறதும் பலவீனம். நீங்க ரொம்ப அறிவார்ந்தமா செயல்படுறதுனாலதான் தோத்து போயிருக்கீங்க. மக்களுக்கு ரொம்ப எளிதான கண்டன கொடுத்ததுனாலதான் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு.
கண்டிப்பா. அப்ப அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இனி அதே மாதிரி செயல்படுவாங்கன்னு தான் பார்க்கிறேன். இனி வந்து புதிய வீரியம் பெற்றோம். அதனால சமூக வலைதளத்தை இன்னும் ஆக்டிவா பயன்படுத்துவாங்க. ஏற்கனவே டிஎம்கே சமூக வலைதளத்துல ஸ்ட்ராங் தாங்க. சரி. அதிமுக தான் வீக். மு.க. ஸ்டாலின 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க Facebookல. எடப்பாடிய 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. எடப்பாடி அந்த இடத்த சரி பண்ணிருக்கணுமே. எஸ். எடப்பாடிக்கு தான் இது தேவை. திமுகக்கு இல்லன்னு பாருங்க. ஓகே சார். பல விஷயம் நீங்க பேசணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.